வணக்கம். ஒரு சிக்கலான விதி, ஒரு தனிநபரோட விடாமுயற்சி, அப்புறம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. வாங்க, நம்ம எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு சட்ட பிரச்சனைய ஒரு தனி மனுஷன் எப்படி போராடி மாத்துனாருன்னு இந்த பகுதியில விரிவா பார்க்கலாம். சரி, ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்களேன். நீங்க உங்க சொத்தை விற்கவோ வாங்கவோ போறீங்க. ஆனா ஏதோ ஒரு சின்ன விதிமுறையால மாசக்கணக்குல வருஷக்கணக்குல ஆஃபீஸா அலைய வேண்டியிருக்கு. கேட்கவே கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆனா இதுதான் பல பேருக்கு நடந்த நிஜம். இப்போ நீங்க பாக்குற இந்த அரசாங்க சுற்றறிக்கை தான் நம்ம கதையோட கிளைமேக்ஸ். ஆனா இந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெரிய தடை இருந்துச்சு, ஒரு நீண்ட போராட்டமும் இருந்துச்சு. வாங்க, அத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். முதல்ல இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமா இருந்த அந்த ஒரு குறிப்பிட்ட விதி என்னன்னு பாத்திரலாம். அந்த விதியோட பேரு விதி 55A. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க ஒரு சொத்தை விக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சொத்தை உங்களுக்கு தான் சொந்தம்னு நிரூபிக்க மலையளவுல பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டணும். அப்படி காட்டலனா உங்க சொத்து விற்பனைய பதிவு செய்யவே முடியாது. இதுதான் அந்த விதி. அப்பாப்பா, இந்த விதி 55A கீழே என்னென்னலாம் தேவைப்பட்டுச்சுன்னு பாருங்க. ஒரிஜினல் தாய் பத்திரம் வேணும். அது பரம்பரை சொத்தா இருந்தா ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் காட்டணும். ஒருவேளை பத்திரம் தொலைஞ்சு போயிருந்தா போலீஸ் கிட்ட இருந்து நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் வாங்கணும். அது மட்டும் இல்ல, பேப்பர்ல விளம்பரம் வேற கொடுக்கணும். கடைசியா புதுசா ஒரு வில்லங்க சான்றிதழும் வாங்கணும். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள பாதி ஜூன் போயிடும். இந்த மாதிரி ஒரு சிக்கலான விதிக்கு எதிரா ஒரு தனிநபர் மட்டும் தனியா நின்னு சட்ட போராட்டத்தை ஆரம்பிச்சாரு. வாங்க, அவரோட அந்த நீண்ட பயணத்தை இப்ப பார்க்கலாம். இவர்தான் திரு கே. கோபி, நம்ம கதையோட ஹீரோ. 2022ல அவர் ஒரு சொத்தை வாங்கினப்போ சார்பதிவாளர் இந்த விதி 55A காரணம் காட்டி அந்த பத்திரத்தை பதிவு செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா கோபியே அதை அப்படியே விட்டுல, இதுக்கு எதிரா போராடணும்னு முடிவு செஞ்சாரு. அவரோட பயணம் கொஞ்சம் கூட சுலபமா இல்ல. 2022ல பதிவு மறுக்கப்படுது, கீழ்கோர்ட்ல கேஸ் தள்ளுபடி ஆகுது, மேல்முறையீடு போறாரு, அங்கேயும் அதே நிலைமை தான். வருஷங்கள் ஓடுது, ஆனா அவர் மனசு தளரல. 2024ல அவர் ஒரு துணிச்சலான முடிவெடுக்கிறாரு. பிரச்சனையோட ஆணி வேறே அந்த விதித்தான்னு புரிஞ்சுக்கிட்டு விதி 55A சரியா தவறான்னு நேரடியா மோதுறாரு. கடைசியா 2025ல இந்த வழக்கு தேசத்த உச்சநீதிமன்றத்துக்கே போகுது. இப்போதான் நம்ம கதை அதோட உச்சகட்டத்துக்கு வருது. தேசத்தோட மிக உயரிய நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்க்கமான தீர்ப்பு என்னன்னு பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு ரொம்பவே தெளிவா ஆணித்தரமா இருந்துச்சு. பதிவு செய்யற அதிகாரிக்கு சொத்தோட உரிமை யார்கிட்ட இருக்குங்கிறத பத்தி கவலை இல்ல. அத பத்தி தீர்ப்பு சொல்ற அதிகாரம் அவருக்கு கிடையாது. இந்த வார்த்தைகள் தான் ஒரு பெரிய திருப்பு முனையே. கோர்ட்டோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். சார்பதிவாளரோட வேலை ஒரு ஜட்ஜ் மாதிரி இல்ல, ஒரு லைப்ரரியன் மாதிரி. ஒரு பரிவர்த்தனை நடக்குதுங்கிறத ரெக்கார்ட் பண்றது மட்டும் தான் அவரோட வேலை. ஒருவேளை விக்கிறவருக்கு அந்த சொத்துல உரிமையே இல்லனா கூட பதிவு பண்றதால மட்டும் அவருக்கு உரிமை வந்துடாது. இதுதான் கோர்ட் சொன்ன விஷயம். இந்த தீர்ப்பு சார்பதிவாளரோட ரோலை மொத்தமா மாத்திடுச்சு. இதுக்கு முன்னாடி அவர் ஒரு டிடெக்டிவ் மாதிரி சொத்து யாருக்கு சொந்தம்லாம் ஆராய்ஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அவரோட வேலை ரொம்ப கிளியர். நடக்கிற பரிவர்த்தனைய பதிவு பண்றது மட்டும்தான். அவர் ஒரு நீதிபதி இல்ல, ஒரு ரெக்கார்டர் மட்டும்தான். இந்த வழக்குல தீர்ப்பை தீர்மானிச்ச ஒரு முக்கியமான சட்ட வார்த்தையை நாம இப்ப புரிஞ்சுக்கலாம். அந்த வார்த்தை தான் அல்ட்ரா வைரஸ். இது ஒரு லத்தீன் வார்த்தை. இதோட அர்த்தம் அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டது. அதாவது ஒரு சட்டப்படி ஒரு அதிகாரிக்கு என்ன பவர் இருக்கோ அதை தாண்டி அவர் செயல்பட்டா அதுக்கு பேர் தான் அல்ட்ரா வைரஸ். இந்த கேஸ்ல பதிவு சட்டம் சார்பதிவாளருக்கு கொடுக்காத ஒரு அதிகாரத்தை இந்த விதி 55A கொடுத்ததால அந்த விதியே செல்லாதுன்னு கோர்ட் தீர்ப்பு சொல்லிருச்சு. சரி, கோர்ட் தீர்ப்பு வந்தாச்சு. இதனால நிஜ வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்துச்சு, கதை எப்படி முடிவுக்கு வந்ததுன்னு பார்க்கலாம். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த சில வாரங்கள்லயே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டது. கோர்ட்டோட தீர்ப்பை ஏத்துக்கிட்டு இனிமேல் விதி 55A அமல்படுத்த வேண்டான்னு எல்லா சார்பதிவாளர்களுக்கும் ஆர்டர் போட்டுருச்சு. இப்படிதான் அந்த தீர்ப்பு நிஜமான மாற்றத்தை கொண்டு வந்தது. அப்போ இந்த மொத்த கதையோட சாராம்சம் என்ன? இப்போ சொத்து பதிவு செய்யறது ரொம்பவே சுலபமாயிடுச்சு. சார்பு பதிவாளரோட வேலை என்னங்கிறதுல ஒரு தெளிவு வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு சாதாரண குடிமகன் கூட சிஸ்டம்ல இருக்கிற ஒரு தப்பை எதிர்த்து ஜெயிச்சு காட்ட முடியுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இதனால சொத்து பரிவர்த்தனைகள் இனிமே வேகமா எந்த சிக்கலும் இல்லாம நடக்கும். இந்த ஒரு தீர்ப்பு ஒரு துறையில் இருந்த பெரிய தடையை நீக்கி இருக்கு. ஆனா இது நம்மள யோசிக்க வைக்குது இல்லையா? இது மாதிரி தேவையில்லாத அலைக்கழிப்புகளையும் சிக்கலான விதிகளையும் நம்மளோட மத்த அரசாங்க அமைப்புகள்ல இருந்து நீக்க வேற எங்கெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும் யோசிச்சு பாருங்க.